திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்ய முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. அமைச்சர் ஏவாவேலு பேட்டி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறவுள்ள கார்த்திகை தீப திருவிழா முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தலைமையில் நடைபெற்றது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் மூப்பேகிரி, பேசுத்தி சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் அனைவரையும் வரவேற்றார். இந்த கூட்டத்தில் கார்த்திகை தீப திருவிழாவின் போது நடைபெறும் அனைத்து முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. பக்தர்களுக்கு வேண்டிய, அதாவது ஆன்மீக பெருமக்களுக்கு வேண்டிய வசதிகளை எப்படி செய்து தரப்போகிறோம், வருகிற கூட்டத்திற்கு வேண்டிய குடிநீர் வசதியை எப்படி செய்ய போகிறோம், ஆன்மீகத்தின் பேரால் சில நேரங்களில் உணவு வழங்கப்படுகிறது, அந்த உணவுகளை எப்படி முறையாக ஆன்மீக மக்களுக்கு வழங்குவது, அதனால் ஏற்படுகின்ற அங்கே இருக்கிற இடர்பாடுகளை எப்படி களைவது என்ற அடிப்படையில் தான் அந்த ஆய்வு கூட்டத்தை மேற்கொள்ளும். அதோடு மட்டுமல்ல, சென்ற முறை தீப திருவிழா அன்று தீபத்தை ஏற்றிவிட்டு கீழே வருகிற பொழுது மலையிலே ஒரு சில இடங்களிலே தீப்பற்றி கொண்டது. அந்த தீப்பற்றியது எப்படி என்பது எல்லாம் ஆராய்வதை விட இந்த மாதிரி நடக்காமல் இருப்பது எப்படி என்பதற்காக வனத்துறையையும் அதே போன்று தீயணைப்புத்துறையும் அழைத்து பேசி இந்த ஆண்டு அது இப்படி நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில் அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னொரு பிரச்சனை. சென்ற ஆண்டிலே பார்த்தால் போக்குவரத்து, ஆன்மீக மக்கள் 2 தினம் 3 தினங்கள், ஏன் 10 தினம் வருகிறார்கள். இந்த ஆண்டு 13ஆம் தேதி கார்த்திகை தீபம், டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீபம் நடைபெற இருக்கிறது. 10ஆம் தேதி திருத்தேரோட இருக்கிறது. திருத்தேருக்கு வர்றவங்களே மற்ற பேர் தீபத்து வரைக்கும் வந்துடுவாங்க. ஆக கிட்டத்தட்ட 5 தினங்கள் கூடுகிற ஆன்மீக கூட்டம் தீபம் கொடுத்து 6 மணிக்கு மொத்த பேர் ஒரே நேரத்தில் தன்னுடைய ஊருக்கு போக வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனால் நெரிசல்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால் தற்காலிக பஸ் ஸ்டாண்டில் இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆண்டு மாவட்ட நிர்வாகம் தற்காலிக அந்த பேருந்து நிலையத்தை அதிகமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதேபோன்று கார் பார்க்கிங், சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக கார் பார்க்கிங்கை உருவாக்கணும்னு சொல்லி அதையும் உருவாக்கியிருக்கிறோம்.